இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தூய அந்திரேயா ஆலயத்தில் இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்திரேயா தான் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு மேசியா என்று சொன்னவர். அந்திரேயா தான் பேதுருடிகளுக்கு தெய்வ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அறிமுகம் பண்ணவர். அந்திரேயா ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஊழியர். அந்திரேயா இயேசு கிறிஸ்து சீசர்களில் ஃபஸ்ட்டு சீஷர் அந்திரேயா. அவர் தான் இயேசுக்கு பின்னால் முதலாவது நாங்கள் எங்கே இருக்கீங்கப்போ வந்து பாருங்கன்னு ஜீசஸ் முதல்ல அந்திரேயாவை தான் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த அந்திரேயா தான் பிலிப்பும் அந்திரேயா போகிறப்போ அந்திரேயா தான் இயேசுவோடு ஒரு பேசுகிற ஒரு சகோதரர். அந்திரேயா என்பதற்கு கிரேக்க சொல் என்று பெயர். அந்த கிரேக்க சொல் அந்திரேயா என்பது அர்த்தமுள்ள மகன் என்று பெயராம், சிந்தனையாளர் என்று பெயராம், பேச்சில் வல்லவர் என்று பெயராம், சாந்தமுள்ளவன் என்று சொல்லலாம். அந்திரேயா தான் ஜீசஸுடைய சீசர்களில் பிரதானவர். அவர் ஸ்காட்லாந்து மிஷன், அவர் ஸ்காட்லாந்துக்கு போகிறார். எப்படி தோமா இந்தியாவுக்குள்ளே வந்தாங்களோ, இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்க கிராங்கனூர் இன்று கோழிக்கோடு என்று சொல்லுகிற அந்த பட்டணத்தில் ஹார்பரில் இறங்கி கால்நடையாக நடந்து சென்னைக்கு வந்தாங்க. அவங்க வந்து கிபி 52 ஜூலை 3, இந்த ஜூலை மாதம்தான். அவங்க மரித்தது கிபி 72 ஜூலை 3, 20 ஆண்டுகள். அதேமாதிரி ஜீசஸோடு வாழ்ந்த அந்த ஃபஸ்ட்டு தெரிந்த அந்திரேயா ஸ்காட்லாந்துக்கு போகிறார். ஸ்காட்லாந்து மிஷனில் அவர் தீவிரமாக வேலை செய்கிறார். அதில் யோவான் மட்டும்தான் நான் வர முறை இவனுக்கு இருக்க சித்தமானால் என்னன்னு சொல்கிறார். யோவானை யார்கிட்ட பேதுருகிட்ட. அவரை தவிர எல்லாருமே கொலை செய்யப்படுகிறார்கள், யோவானை தவிர. யோவான் மட்டும்தான் 92 வயது வரை இருப்பதாக ஒரு சரித்திரம். 92 வயதில் மரிக்கிறார். அந்திரேயாவை தான் ரொம்ப அழகாக சிலுவையில் அறைகிறாங்க. எக்ஸ் வடிவில் அவரை சிலுவையில் அறைகிறாங்க. அதான் ஸ்காட்லாந்து மிஷனில் சிலுவையை எக்ஸ் வடிவில் வச்சுருப்பாங்க. நம்மளாம் நேரே வச்சுருப்போம். சென்னையில் செங்கல்பட்டு போனீங்கன்னா ஸ்காட்லாந்து மிஷன், அரக்கோணம் போனீங்கன்னா ஸ்காட்லாந்து மிஷன், அந்த பக்கம் காஞ்சிபுரம் போனீங்கன்னா ஸ்காட்லாந்து மிஷன். அங்கே இருக்க சர்ச்சிலெலாம் சிலுவை எக்ஸ் வடிவத்தில் இருக்கும். ஏன்னா அந்திரேயாவை எக்ஸ் வடிவில் சிலுவையில் அறைகிறாங்க. அங்கேருந்து வந்தவர் தான் ஆண்டர்சன். ஸ்காட்லேருந்து சென்னைக்கு வந்தவர் ஆண்டர்சன். 14 ஆண்டுகள் ஃபஸ்ட்டு சர்ச் சென்னை ஹைகோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஆண்டர்சன் சர்ச் அவர் கட்டப்பட்டது. அங்கே இருக்கிற 3 ஸ்கூல், அதில் ஒரு ஸ்கூலில் நான் சேர்மனாக இருக்கிறேன். ராயபுரத்தில் இருக்கிற 3 ஹையர் செகண்டரி ஸ்கூல், ராஜகோபால், நார்த்விக் இல்லை ஆண்டர்சன் ஆல் கட்டப்பட்ட பள்ளிக்கூடம். செங்கல்பட்டில் கொலம்பியா ஸ்கூல் அவரால் கட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் மிஷன் ஹாஸ்பிட்டல், சென்னையில் இருக்க ரெய்னி அண்டு கல்யாணி அந்த ஹாஸ்பிட்டல் அவரால் கட்டப்பட்டது. 14 ஆண்டுகளில் ராணி சையர்வாள் இங்கே என்ன வேலை செஞ்சாரோ அதே வேலை செய்ய அது ஸ்காட்லாந்து மிஷனில் வந்து அந்திரேயா செய்கிறார். அவர் செய்த உன்னத பணி ஸ்கூல். பொதுவாக சீஷர்கள் வந்தாங்க, இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு குணமளிக்கிறான்னு சொல்லலை. முதலாவது வந்து இங்கே அந்த மக்களுடைய தேவைகள் என்னன்னு பார்க்குறாங்க. 1709 வந்த சீகன் பால் ஃபஸ்ட்டு ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரி, டென்மார்க் நகர்லேருந்து இங்கே வர்றார். அவர் வந்து செஞ்சது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்தோன்னே இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு குணமளிக்கிறார் சொல்லலை. இந்த மக்களுடைய அடிப்படை தேவை என்ன? அடிமைப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக போராடுகிறார். அதனால் 18 மாதங்கள் சிறையில் இருக்கிறார். 18 மாதங்கள். அந்த சிறையை வந்து இன்றைக்கி தரங்கம்பாடியில் இருக்குது. அந்த சிறையோட அகலம், நீளம், உயரம் எல்லாமே 3 அடி தான். 3க்கு 3 தான். லென்த்து, பெர்த்து, ஹைட்டு எல்லாமே 3 தான். 3 அடியில் ஒரு மனுஷன் நிற்க முடியுமா? அந்த பையன் கூட நிற்க முடியாது. அதிலிருந்து தான் 18 மாதங்களில் தமிழில் வேதாமத்தை மொழிபெயர்க்கிறார். முதலாவது பெண்களுக்கு கல்வி அவர் சொன்னது. அடிமைப்பட்டு கிடக்கும் பெண்களுக்கு கல்வி. 1706 ஜூலை 9 வர்றார். 14 ஆண்டுகள் இப்படி எல்லா மக்களும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஃபஸ்ட்டு சர்ச் அவர் தான் இந்தியாவில் கட்டுறார். அதுக்கு முன்னாலே சர்ச் இருக்குது. அது வெள்ளைக்காரங்களும் உயர்ந்த ஜாதி மக்கள் தான் இருப்பாங்க. நம்ம வெளியே தான் நிற்கணும், உள்ளே வர முடியாது. முதல் கட்டின சர்ச்சு அன்னைக்கு வந்த, அதாவது 1714 ஒரு சுனாமி வருது. அந்த சுனாமியில் போயிடுச்சு. 2வது சர்ச் கட்டுறார்.
அந்த ஜூலையோடைய முக்கியத்துவம். அது டென்மார்க் மிஷன். அதுக்கு அதே மாதிரி வந்த மிஷனரிகளில் அந்திரேயா ஸ்காட்லாந்து மிஷனில் வந்து ஆண்டர்சன் ரொம்ப சிறப்பான ஒரு பணி செய்கிறார். ஒருவேளை இந்த பணி என்பது இன்றைக்கி குருவானவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபகு 3ஆம் அதிகாரத்தில் சிறப்பான வாக்குத்தத்தம், யூ ஆர் ஏ மை ஸ்ட்ரென்த், நீரே எனக்கு பலன். ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நமக்கு பலனாய் இருக்கும் ஆண்டவர். ஆண்டவரே கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி. மான்களின் கால்கள் என்பது அந்த ஒரு மானை பற்றி ஒரு அருமையாக ஒரு சின்ன குட்டி கதை கேட்டேன். நல்ல வெயில் காலம், ஒரு மான் தண்ணியை தேடி வருது. தெளிந்த தண்ணீர், ஒரு பள்ளத்தில் நிற்கி. அது ஒரு ஆண்மான். அப்படி குனிஞ்சி தண்ணியை குடிக்கிறப்போ அதனுடைய கொம்புகள் அதில் தெரியுது. அந்த கொம்புகள் பார்க்குது. தண்ணியில் பார்த்தோன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ அழகான கொம்பு. மான் கொம்பு நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. முன்னால் இப்போ வச்சா ஜெயிலுக்கு போயிடுவோம். முன்னால் நிறைய பழைய ஆட்கள் பணக்காரங்களாம் அவங்க பணக்காரங்க ஹைஃபை இந்த கிராமத்தில் அவங்க தான் பணக்காரன் காட்டுவதற்கு மான் கொம்பை முன்னால் வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு பூஞ்செடி மாதிரி, ஒரு பூங்கொத்து மாதிரி அவ்வளோ அழகாக நேச்சராக நீங்கள் நான் வால்பாறையில் நேச்சராக மான் பார்த்துருக்கேன். சீட்டா ஃபைட் பார்த்துருக்கேன், புலி பார்த்துருக்கேன், டைகர் பார்த்துருக்கேன், யானை பார்த்துருக்குறேன். காட்டுக்குள்ளே இருக்கிறது, அது ஒரு ஜூவில் இல்லை, காட்டுக்குள்ளே தன்னிச்சையாக சுற்றுறதை பார்க்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் மேட்டராகவும் என்னுடைய ரிலேஷன் அங்கே இருக்காங்க. சாரா டக்கர் கல்லூரி சார்பாக ஒரு வருஷம் டூர் போனோம். அந்த டைம்லேயே நான் பல முறை பார்த்துருக்கேன். அந்த மான் தன் கொம்பை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுச்சான். எவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் ஐயரை பார்த்தா கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறார். அந்த முடியை பாருங்களேன், கண்ணாடியை பாருங்களேன், கொஞ்சம் அழகாக தான் இருக்கிறார். நான் ரசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். உண்மையிலே பாருங்கள், சிரிக்கிறப்போ குழி வேறு விழுது. இதே மாதிரி அது ரொம்ப அழகாக தன் உருவத்தை அதை என்ன பண்ணிச்சு, ரசிச்சிச்சு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது காலை பார்த்துச்சு. என்னடா அது சுண்டு விரல் மாதிரி கால், என் கொம்புக்கும் என் உடம்புக்கும் இந்த கால் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது என்ன நினச்சிச்சான். அந்த காலை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறப்போ புலி வர்ற வாசனை அதுக்கு வந்துருச்சு. புலி 5 கிலோமீட்டருக்கு முன்னால் வர்றப்போ இதுக்கு தெரியும், மானுக்கு. மானும் எங்கே இருக்குன்னு புலிக்கு தெரியும், அந்த ஸ்மெல். அவங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, ஒரு ஸ்பெஷல், அதாவது ஒரு நாலேஜ் தான் சொல்லணும். அது மிருகங்களுக்கு கொடுக்குற நாலேஜ். இங்கே தான் இந்த மிருகம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். மான் இங்கே நிற்கிதுன்னு அந்த புலிக்கு தெரிஞ்சிச்சு. அந்த புலி வந்துக்கிட்டு இருக்கு. புலி வர ஆரம்பிக்குதுன்னு இந்த மான் ஓடுது. ஐயோ மான் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னு புலி விரட்ட ஆரம்பிக்குது. இப்போ மான் ஓடுது, புலி விரட்டுது. அதாவது கலைஞர் எழுதின பராசரி ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாளுங்கிற மாதிரி ஓடிக்கொண்டே இருக்குது, இது விரட்டி கொண்டே இருக்குது. அந்த மான் தன் கால்களை வச்சு வேகமாக ஓடுறப்போ ஒரு புதர் வருது. அந்த புதரினால் அந்த கொம்புகள் சிக்கிக்கொள்கிறது. சிக்கிக்கொண்ட கொம்புகளிலிருந்து அதை விடுவித்து கொள்ள முடியவில்லை. சிக்கிக்கொண்ட கொம்புகளிலிருந்து அதை விடுவிக்க முடியல. அது நினச்சது அப்பன்னா, ஆஹா நம்ம பெருமைன்னு நினச்சோம், இந்த பெருமை இன்னைக்கு என்ன ஆச்சு? யாக்கோபு 4:6 என்ன சொல்கிறாரு? பெருமை உள்ளோருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். லூக்கா 14:11 சொல்கிறார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன். நிறைய இடத்துல சொல்கிறார், யார் தன்னை தாழ்த்துகிறானோ அதுதான் 2 நாளாகும் 7:14 சொல்கிறார், நாமந்தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ஹம்பிள், தாழ்த்தி. அதுதான் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபம் பண்ண வர்றான். ஒருத்தர் சொல்கிறார், நான் சர்ச்சில் செக்ரட்டரி, நான் ட்ரெஷரர், நான் ஐயரு, நான் ஆசீர்வாத தட்டு எடுப்பேன், மூப்பர், எங்கள் இடம் தான் அந்த சர்ச்சு, நாங்கள் தான் சர்ச்சு கட்டி கொடுத்துறோம் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறான். ஒருத்தர் அந்த கேட்டுக்கு வெளியே நின்று ஒரு பிச்சைக்காரன் நின்று ஜெபம் பண்ணுறான், தகப்பனே பாவியா என் மேல். யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு? இதுதான் மான் நினச்சிது. நமக்கு எப்போ ஆண்டவர் பலன் தருவார்னா, இன்றைக்கி கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தம் என்பது மான்களின் கால்களை எவ்வளோ அந்த மான் கால் முக்கியமோ அதே மாதிரி நம்மை தாழ்த்தி ஆண்டவற்றை எப்பெல்லாம் ஒப்பு கொடுக்குறோமோ அப்போல்லாம் ஆண்டவரை உயர்த்தும் ஆண்டவர். ஒருவேளை இன்றைக்கி நமக்கு தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பே சிறுபிள்ளைகள். சிறுபிள்ளைகள் எண்ணத்தில் வருவதற்கு ஒருவன் சிறுபிள்ளையைப் போல்
மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சிறு பிள்ளை என்பது யாரோ ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அதை அப்படியே பதிஞ்சிடும் அந்த பிள்ளைகிட்ட, ஒரு தப்பாவோ நல்லாவோ. சிறு பிள்ளைகள் என்பது ஈர சிமெண்ட்டு, மண்ணையும் சிமெண்ட்டையும் கலந்து அந்த சுவத்தில் பூசிட்டு அந்த ஈரத்தோட கையை வச்சுட்டிங்கன்னா அந்த கையோட அடையாளம் அப்படியே இருக்கும். அப்புறம் அதை எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த சிமெண்ட் எடுத்தால் தான் எடுக்க முடியும். அதே மாதிரி சிறு பிள்ளைகள் என்பது, சிறு பிள்ளைகள் மனதில் நாம் எந்த விதமான தாட், எந்த விதமான கொள்கையை கொடுக்கிறோம், அது ஈரமான சிமெண்ட். ஒரு ஈரமான சிமெண்டை போல் சிறு பிள்ளைகள் இருக்காங்க. அந்த சிறு பிள்ளைகளில் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி போகிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி, எங்கள் அம்மா எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா சர்ச்சில் எப்படி இருக்கிறாரு, நான் எப்படி இருக்கிறேன் என்று அதை அந்த பிள்ளைகள் நம்ம தான் ஃபாலோ பண்ணுது. அந்த சிறு பிள்ளைகளை நாம் நமக்கு ஃபாலோவராக கொண்டு வரணும். அதை ஒரு கண்டிஷன் உள்ள பிள்ளைகளாயும் மாற்ற வேண்டும். அதுதான் பெற்றோர்களே. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிற்றையில் வளருங்கள், அவனுடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்கன்னா நீ உன் தாயின் தகப்பனை கனம்னு சொல்கிறார். இதுதான் கட்டளை. யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ, நீ உன்னுடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனையும் 20:12 சொல்கிறார். லேவியராகம் 20:9 சொல்கிறாரு, தாயின் தகப்பனை கனம் பண்ணாதவன் கொலை செய்யப்பட வேண்டும், கழுத்து அறுத்துடணும் சொல்கிறார். ஆனால் கட்டளை அழகாக வாசம், கொலை செய்யாதிருப்ப. ஐயர் பாடினார், நம்மலாம் பாடினோம். ஒரு அருமையாக ஒரு 10 நிமிஷம் ஓடிச்சு. இதை நாங்கள் என்ன பண்ணுறோம், சென்னையில் சுருக்கி இஸ்ரவேலை கேள், உன் தேவனுடைய கர்த்தர் ஒருவரே, அவர் என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்குன்னு நான் சொல்லிவிட்டு, உன்னிடத்தில் அன்பு கூறல் பின்னத்தில் அன்பு கூறுவான்னு சொல்லிவிட்டு, கர்த்தாவே இந்த கற்பனை கைக்குள்ளே எங்கள் கிருபை செயலை முடிச்சிட்டோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இயேசு கிறிஸ்து மார்க் 12:29 சொல்லிடுறார். அதை ஃபாலோ பண்ணிடுறோம். அது சிஎஸ்ஐ சர்ச், இது ஆங்கிலிக்கன் சர்ச். இந்த கட்டளைகளை பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு பாடல் வடி, ஒரு ஸ்டான்ஸாக ஒரு 2 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறோம். 10 கட்டளைக்கு 20 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட சர்வீஸுக்கு பண்டிகை ஆராதனை சரி, ஆங்கிலிக்கன் சர்ச்சில் ஒரு 30 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஓடுது. காரணம் அந்த கட்டளைப்படி நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும் என்பதுக்கு தான். நீண்ட நேரமாக உட்கார வச்சு உங்களை முட்டியில் வச்சு பாட வைக்கிறதே, நீ நம்மளை பாட வைக்கிறதே அந்த கட்டளைப்படி நடக்கணும். ஆனால் தாயின் தகப்பனை கனம் பண்ணணும்னா, நான் எங்கள் அப்பாவை எப்படி கனம் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் சொன்னார், அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, பார்க்க முடியல, எழுந்து பாத்ரூம் போக முடியல, கொஞ்சம் அந்த ரூம் ஸ்மெல் அடிக்குது, அங்கே தான் சாப்பிட்றாங்க. வீட்டுக்கு பின்னால் ஒரு ஷெட்டு போட்டாங்க. ஷெட்டு போட்டு அவருக்கு ஒரு தட்டு அங்கே வச்சுட்டார் அப்பா. நல்ல அப்பா. மருமக போக மாட்டா, இல்லை மருமகன் போக மாட்டான், 2ல் ஒன்று போகாது. ஒரு தட்டை வச்சுட்டாங்க, அதில் சாப்பிடுவார். டைமுக்கு போடுவாங்க, அந்த தட்டில் சாப்பிடுவார். தட்டை தூக்கி மேலே சொருகிடுவார். அவருக்கு கொஞ்சம் அந்த ரூம் ஸ்மெல் அடிக்கும். ஒரு நாள் பையன் போனானா, பேரன் போய் தாத்தா நீ சாகிறப்ப இந்த தட்டை எனக்கு கொடுத்துருன்னானா. எதுக்குடான்னு கேட்டாரான். எங்கள் அப்பாவுக்கு சோறு போடணும் நானா. இதுதான் உலகம். நாம் நம்ம அப்பாவை அம்மாவை எப்படி சேர்க்கிறோமோ, இதுதான் கர்த்தருக்குள் நம் பிள்ளைகளை வளர்ப்பது. அந்த ஈரமான நெஞ்சில் அந்த பெற்றோர்கள்ட்ட போய், வயதான பெற்றோர்கள்ட்ட தேவை என்னென்னா, உணவு தேவையில்லையா, காசு தேவையில்லையா, ட்ரெஸ்ஸு தேவையில்லை, சொத்துக்கள் தேவையில்லை. ஏன்னா உலகத்துட்டு போகிறாங்க. ஒரு 5 நிமிடங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன செய்கிறீங்க, எப்படி இருக்கு உடம்பு, ஒரு செகண்ட், 2 கேள்வி 3 கேள்வி பார்க்குறப்போ, காலையில் மத்தியானம் ராத்திரி எப்போ பார்க்கலையும் அந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் பக்கத்தில் உட்காந்து அந்த பேச ஆரம்பிச்சிட்டாலே அவங்க மனது ஒரு சந்தோஷமான மனதாய் மாறிவிடுதான். இதுதான் அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை. சிறு பிள்ளைகள், அதாவது அழகாக சொல்கிறாங்க, பிரியமுள்ள சிறுவன் சாமுவேல். நாம் நம்முடைய பிள்ளைகளை ஒரு பிரியமுள்ளவளாய் மாறணும்னா நாம் எப்படி உபயோக பண்ணுறோம், கடவுளுடைய சன்னிதானத்தில் சர்ச்சில் நாம் எப்படி சண்டை போடுறோம், குருவானவருக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம், திருவசனங்களை நாம் எப்படி வாசிக்கிறோம்,
வீட்டில் மனைவி, ஹஸ்பண்ட், அம்மா அப்பா உறவு எப்படி இருக்கு, அவங்க பெற்றோருடைய உறவு எப்படி வச்சுருக்காங்க, அம்மா சைட்லனாலும் சரி அப்பா சைட்லனாலும் சரி உறவு எப்படி வச்சுருக்காங்க, பிள்ளைகள் கவனித்து கொண்டே இருக்கிறது. அந்த கவனிக்கிற தன்மை அது உள்ளத்தில் அப்படியே அச்சு பதிஞ்சிருதான். ரொம்ப அந்த உள்ளத்தில் அப்படியே அச்சு பதிஞ்சு, ஐயோ எங்கள் அப்பா என்ன மாதிரி நேசிக்கிறார் எங்கள் தாத்தாவை. வயதான காலத்தில் அந்த பிள்ளையும் அப்படி தான் நேசிக்கும். எங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒருத்தர் விருதுநகர் பக்கத்தில் அவங்க ஊர், 2 பிள்ளைகள், அம்மா 2 ஆண் பிள்ளைகளும் தன் மனைவிக்கு தெரியாமல் தான் அந்த அம்மாவுக்கு உணவு கொடுப்பான், காசு கொடுப்பான். நல்லா கவனிப்பாங்க 2 பேருமே. ஆனால் மனைவி பார்க்குற மாதிரி செய்ய மாட்டான். மனைவி பார்த்தா அம்மாவை திட்டுவான், ஏன் இருக்கிற செத்து பையன் நீ ஏன் பிராணன் வாங்குறேன்னு திட்டுவான். மனைவி அப்படி உள்ளே போனோடனே கொஞ்சுவான். அதே நிலமை தான் இன்றைக்கி அந்த அம்மா செத்து போச்சு. எந்த மனைவி முன்னால் பயந்தானோ அதே மகன்தான் அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு அடிமைப்பட்ட நிலைமை. என் கண் கூட பார்த்த என்னுடைய வயதில் நான் நேரடியாக பார்த்த நிகழ்வு. அவங்க மாமியாருக்கு என்ன கொடுமை பண்ணாங்களோ அதே கொடுமையை அந்த மருமக்கள் இன்றைக்கி அவங்களுக்கு பண்ணுறாங்க. அந்த மாமியாராவது இந்த பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் சேர்த்து வைக்கல, இந்த மாமியார் தன்னுடைய மருமகளுக்கு நல்ல வீடு பங்களாலாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதே அடிமைத்தனம் விட்டது. செய்தது அழகாக பிஷப் ஜே கிறிஸ்தாசையா சொல்லுவாங்க, கொய்யா விதை போட்டுட்டு வேப்ப மரம் வருமா, வேப்ப மரம் போட்டால் அரச மரம் வருமா. என்ன விதை போட்டாமல் எதை விதைக்கிறோமோ, தினையை விதைச்சா நெல்லை இருக்க முடியுமா, நெல்லை விதைச்சா தினையை இருக்க முடியுமா, எதை விதைக்கிறோமோ அதைத்தான் இருக்க முடியும். அப்போ என்னுடைய மகன் ஒரு பிரியமுள்ள மனனாய் மாற வேணும்னா என்னுடைய லைஃப் நம்முடைய சன்னிதானத்தில் ஒரு மாடல் லைஃபாக இருக்கா. அந்த மாடல் லைஃப் தான் ஜீசஸுக்கு மரியாதை. சிமியோன்ட்ட போய் பேசுகிறாரு லூக்கா 1ஆம் அதிகாரத்தில். ஒரு நல்ல மனுஷன், நீதியான மனுஷன், அவன் இதே மாதிரி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டான். உள்ளே போனவன் ரொம்ப நேரம் அவர் வரல, ஏதோ நடக்குதுன்னு மக்கள் நினச்சிக்கிறாங்க. வெளியே ஊமையாக வந்தான். எதுக்கு ஊமைன்னா தேவதூதலுக்கு எதிர்த்து பேசுகிறான். யோ வயசாயிடுச்சு போயா கிடையாதுன்னா. ஆனால் மரியாள்கிட்ட போய் சொன்னாங்க, எப்படி பார்க்கும், நானும் கல்யாணம் பண்ணிக்கல, ஏங்கல் மிஸ் நான் கல்யாணம் பண்ணிக்கல, எப்படி நடக்கும், நான் டூ நாட் நான் மிஸ்ஸஸ் இல்லை, நான் மிஸ், எப்படி நடக்கும். தேவ பலன் அந்த அம்மா கீழ். ஆனால் அந்த அம்மா ஊமையாகலை. ஆண்டுடைய அந்த பலத்திற்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாங்க. அந்த கீழ்ப்படி தான் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஜீசஸ்கிட்ட இருந்துச்சு. அவர் கீழ்ப்படிந்திருந்தார். 51ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா உபே பண்ணுறார். ஏன் என்னையை தேடினீங்க, நான் அந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்ன உங்களுக்கு தெரியாதா, தெரியும்ல, நான் அதைத்தானே செஞ்சுட்டு இருந்தேன், என்னையா தேடினீங்க சொன்னார். சொன்னது அவங்களுக்கு புரியல. ஏன்னா ஒரு வயதோ 12, 6th 7th படிக்கிறார். 6th 7th படிக்கிற வயசு இருந்தாலும் 30 வயது வரை 18 ஆண்டுகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். நாசிரியத்துக்கு போனீங்கன்னா அவர் வேலை செஞ்ச தச்சு பட்டறையை வச்சுருக்காங்க. இன்றைக்கி லெவலில் இருந்து ஒரு 7 அடி தர மட்டத்தில் இருக்க செஞ்ச இதுதான் இயேசு கிறிஸ்து வேலை செஞ்ச தச்சு பட்டறைன்னு சொல்கிறாங்க. ஒரு அடையாளம் நாசிரியத்தில். இந்த நாசிரியத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேமுக்கு நாசிரியத்து தச்சு பட்டறை இருக்குது. அவர் என்ன ஆண்டவருக்கு என்ன பண்ணிருந்தார், பயந்திருந்தார். அவர் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் வளர்க்கப்பட்டார். அவருக்கு விஸ்டம் இருந்தது, கிரேஸ் இருந்தது. அந்த அந்த ஏன்னா அவர்கிட்ட அந்த கீழ்ப்படிதல். அம்மாட்ட இந்த தாயை போல் பிள்ளை, அப்போ இன்னியமாக தானே என் பிள்ளை இருக்கும். ஏன் சர்ச்சில் அடங்க மாட்டேன்னு நான் சின்ன வயசில் அடங்கலை. எங்கள் தாத்தா விட்டுட்டாரு, எங்கள் அப்பா விட்டுட்டாரு, என் பிள்ளை தானே விளையாட்டு, என் கோயில் தானேன்னு. அதேமாரி இந்த என் பேர பிள்ளை விளையாண்டுட்டுருக்கு சர்ச்சில் உட்காராம. அதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சர்ச்சைக்கு கொண்டு போனோன்னா உன் பிள்ளை அழக்கூடாது, அழுதா பின்னால் கொண்டு போயிடணும், வர்றப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணி ஜோம் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். பிள்ளைகளை வெளியே அனுப்பக்கூடாது. கம்யூனியன் சர்வீஸில் முன்னால் எங்கள் ஊரில் கம்யூனியன் சர்வீஸில் பிள்ளைகள்லாம் வெளியே போயிருக்குன்னு கதவு மூடிடுவாங்க, எல்லா கதவு ஜன்னல்லாம். கம்யூனியன் சர்வீஸை ரொம்ப ஒரு அந்தரங்கமாக பார்ப்பாங்க.
ஆனால் இன்றைக்கி டிடிஎஸில் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் சின்ன பிள்ளைகளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த பழைய மாதிரி தான் இன்றைக்கி அதாவது மதுரை ராமநாதபுரம் டைசிஸ் இருக்குது. அன்றைக்கி போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த ஏரியாவுக்கு போயிருந்தேன். போன ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் சின்ன பிள்ளைகள்லாம் வெளியே அனுப்பிட்டாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சிறு பிள்ளைகளை அவர் சேர்த்து அணைத்தார். ஒருவன் சிறு பிள்ளையை போல் மாற வேண்டும் சொன்னார். அதுக்கு ஃபஸ்ட்டு லைஃப் நம்முடைய லைஃப். என்னுடைய லைஃப் எப்படி ஆண்டோடைய சன்னிதானத்தில் இருக்கு? ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாச்சைக்கும் ஆண்டவர். ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதால் திருமணம் நடப்பதால் குழந்தை பிறக்காது. ஆண்டுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அது அன்னாளுடைய வாழ்க்கை. அன்னாளுடைய கணவருக்கு 2 மனைவி. பெண்ணினால் அன்னாள் எல்கானாக்கு. பெண்ணிலாவுக்கு குழந்தது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. யாக்கோபுக்கு 4 மனைவி, 3 பேருக்கு குழந்தது, ராகேலுக்கு குழந்தை இல்லை. அது 30ஆம் அதிகாரத்தில். ஆண்டுடைய கிருபை, அந்த கிருபையின்படி அவர் அந்த அம்மா பிறந்ததால், அவர் போய் அந்த அம்மா அழுது ஜோம் பண்ணதால் அந்த அம்மா என்ன வாக்குத்தத்தம் செஞ்சாங்களோ, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் உம்முடைய ஊழியத்திற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்துட்டார். பால் மறந்த பின் குழந்தைய கொண்டாந்து கோயிலில் விட்டாங்க. விடுறப்பந்தான் வாசிக்க கேட்ட 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 20-26 வசனம். அங்கே ஏலி சொல்கிறார் தன் பிள்ளைகளை பார்த்து, டேய், ரொம்ப அழகாக சொல்வார், மனுஷனுக்கு விரோதமாக தப்பு பண்ணால் கடவுள் மன்னிப்பார்றா. நீங்கள் கடவுளுக்கு விரோதமாகவே தப்பு பண்ணுறீங்க, யாரா உங்களை மன்னிப்பா? நான் நேற்று ராத்திரிலேருந்து ஒரு 4-5 தடவை அந்த வசனத்தை வாசித்தேன். மனுஷனுக்கு விரோதமாக நீ தப்பு பண்ணால் கடவுள் உன்னை மன்னிப்பார். நீ கடவுளுக்கே விரோதமாக தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திருத்தலை, சொல்கிறார், திருத்தலை. ஆனால் சாமுவேலுக்கு தேவ கிருபை இருந்தது. ஆண்டுடைய கிருபை தயவு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருந்தது. காரணம் என்னென்னா, அந்த அம்மா என்ன செஞ்சு சொன்னாங்களோ அதை நிறைவேற்றினாங்க. குழந்தை இல்லைன்னு அழுதாங்க, மலடின்னு சொன்னாங்க, உலகமே வஞ்சிச்சுது, ஏசி திட்டிச்சு. ஆண்டோடைய சன்னிதானத்தில் தூய அந்திரேயா ஆலயத்தில் வந்து அழுதாங்க, தகப்பனே எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்கப்பா, நீங்கள் குழந்தை தருவினா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு அந்த அம்மா சொல்லி ஜெபம் பண்ணி அழுதாங்க. அந்த அம்மா அழுத கண்ணீரை பார்த்து ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். ஏற்ற உற்பத்தி காலத்தில் 270 நாள் 9 மாதத்தில் குழந்தையை கொடுத்துட்டார். கரெக்டாக 270 days தான் ஏற்ற உற்பத்தி காலம், அதுதான். ஆனால் அந்த குழந்தை பிறந்து 3 மாதமோ, இன்றைக்கி 1 மாதத்திலே பால் கொடுக்க மாட்டுறாங்க, தாய்க்கு அழகு போயிருன்னு 3 மாதத்தில் வேலைக்கு போகிறப்ப நிப்பாட்டிடுறாங்க. இன்னும் 1.5 வயசு வரையும் கொடுத்தாங்க. அந்த அம்மா எவ்வளோ நாள் கொடுத்தாங்கன்னு சொல்லலை, தெரியல எனக்கு, அது நான் அதை ஆராய்ச்சி பண்ணலை. ஆனால் அந்த தயவில் அந்த அம்மா கொண்டாந்து கொடுத்தாங்க, கொண்டாந்து சர்ச்சில் விட்டுட்டாங்க. ஆண்டவர் அந்த அம்மா வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினதால் கடவுள் சாமுவேலோடு பேசுகிறார். அந்த அதிகாரத்தை வாசம் நீண்ட நாள் ஆண்டவர் பேசலை, கோபத்தில் யார் கூடயும் பேசலை. ஏலி பண்ண தப்பு, அவர் பிள்ளைகள் பண்ண தப்பு பேசலை, கோபம். அப்போ படுத்திருக்கிற சாமுவேலை கூப்பிட்டு பேசுகிறார். அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஐயா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்கன்னு குருவானவர்கிட்ட ஓடுறான். நான் ஒரு கருத்தை கேட்டகிஸ்ட்டை சொன்னேன், ஐயர்கிட்ட கொடுக்குடுன்னு எடுப்பேன், ஐயா இதை சொல்கிறாங்க, ஐயா இதை சொல்கிறாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி தான் சாமுவேல் போய் ஏலியை பார்த்து ஐயா சொல்கிறாங்க. ஏன்னா மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள், இது சட்டம். ரோமர் 13:1 சொல்லுது. அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தார் சொன்னார். அப்போ சொல்கிறார், நம்ம கூப்பிடலையே, 2 தடவை பார்க்குறார். கடவுள் பேசுகிறார். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், நீ சொல்லிட்டு பேசுப்பாங்கிறார். அவனோடு பேசுகிறார். நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி வளர்க்குறப்போ நம் பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுவார். நம் பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுவார். ஒரு குருவானவர் கல்கட்டாலேருந்து ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருந்தேன். நான் சொல்வது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் கல்கட்டா ஏர்போர்ட்டில் பைபிள் வாசித்தேன். ஒரு ஃபாதர், ஆர்சி ஃபாதர் என்னோடு வந்து இணைந்து கொண்டார். அவர் என்னுடைய பைபிளை பார்த்துட்டு, அவர் திருவிலியம் வாசிக்கிறவர், ரொம்ப நேரம்
அப்புறம் அவர் என் கூட பேசிக்கிட்டே இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் எப்போ பைபிளை திறந்தாலும் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்லிவிட்டு நீங்கள் வாசிங்க ஐயா, அந்த வசனங்கள் உங்களுக்கு இடைப்படும். நீங்கள் யாருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நீங்கள் சொல்லிவிட்டு வாசிங்க. யாராக இருந்தாலும் கர்த்தர் என்பவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வமுள்ள தேவன், சர்வ அதிகாரத்துக்கும் உடையவர். அவருக்கு ஒரு சோர்வும் இல்லை. அவர் இப்படித்தான் இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. மோசே கூட பின்முகத்தை தான் பார்த்தார், ஃப்ரண்டில் பார்க்க முடியல. பின்னால் பார்க்குறப்ப மோசே வெள்ளை கலர் ஆகிட்டார்னு சொல்லுது பைபிள். பிரகாசம் ஆகிட்டாராம். ஆண்டவரை யாருமே பார்க்கல. அவர் ஏன்னா நம்ம ஆண்டவரை உருவாக்குறோம், அவர் தமது சாயலால் மனிதனை உருவாக்கிறார். தமது சாயல்னால் என்னுடைய சாயல். நான் எப்படி கருப்பாக இருக்கிறேனோ ஒல்லியாக இருக்கிறேனோ அதே மாதிரி கடவுள் அப்படி இருப்பார். கேட்டிகிஸ்ட் எப்படி குண்டாக இருக்கார் அதே மாதிரி கடவுள் அவருக்கு இருப்பார். ஒல்லி அந்த குண்டா அந்த அழகாக ஒரு ஆட்டுத்தாடி வச்சுருக்காரு பாருங்க, அதே மாதிரி அவருக்கு கடவுள் ஆட்டுத்தாடி வச்சுட்டு இருப்பார். கடவுள் தமது சாயலால் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர். அதை பார்த்தா அவன் கடவுளை உருவாக்கினான். இவர் இப்படி தான் இருப்பார், இவர் இப்படி தான் இருப்பார், ஏசு இப்படி தான் இருப்பார், தாடி வச்சுருப்பார், கண்ணு பெருசாக இருக்கும், பின்னால் முடி வளர்த்துருப்பார். அதை பார்த்தா இன்றைக்கி இளைஞர் எல்லாம் தாடி வளர்க்காங்க. ஆனால் தமது சாயலில் உருவாக்கின தகப்பன் ஆண்டவரை யாருமே பார்க்கல. பார்க்காத ஆண்டவர்கிட்ட நாம் எப்படி நம் பிள்ளைகளை பார்க்கிறோம்? 3 யோவான் 4ஆம் வசனத்தில் சொல்லுது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் நாம் வளர்க்கணுங்கிறார். நம்ம பிள்ளைகளை சத்தியத்தில் நடக்கும் பிள்ளைகள். 3 யோவான் 4ஆம் வசனத்தை வாசிங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று அதிகமாக பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கணும். சத்தியத்தில் நடக்கணும் அப்படின்னா 1995 அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் ஜூலை 25 வேடுங்கிற ஒரு பேப்பருக்கு இப்படி ஒரு செய்தி வந்துச்சான். தெருவில் இருக்க பிள்ளைகளை சர்ச்சுக்குள்ளே கூட்டுவாங்க, அழுக்காக இருக்க பிள்ளைகளை குளிப்பாட்டுங்க, கஷ்டமாக இருக்க பிள்ளைகளுக்கு உணவு கொடுங்க, படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அவன்கிட்ட படிக்க முடியல அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. எப்படின்னா, ஒரு டீச்சர் ஒரு கிளாஸுக்கு புதுசாக வந்தாங்க. அதில் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் காது கேட்காது. போகிற டீச்சர் சொல்லிட்டு போகிறாங்க, கடைசி பெஞ்சில் கடைசியில் இருக்க பிள்ளைக்கு காது கேட்காது, அதனால தான் அவன் கடைசியில் இருக்க நல்லா படிப்பாள் சொல்லிட்டு போகிறாங்களாம். வந்த டீச்சர் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எல்லோரும் காதில் தான் சொல்லணும், யார் சத்தமாக சொல்லக்கூடாது. ஒருத்தராக சொல்லிட்டு வந்தாங்க. ஒருத்தராக சொல்லிட்டு வரப்போ அந்த காது கேட்காத பிள்ளை வந்து காதில் சொன்னாலும் அந்த பிள்ளை காதில் சொன்ன, நானும் எனக்கும் காது கேட்காது, கவலைப்படாத, நீ நானும் ஒன்று தான். ஒரு ஆறுதல். பிள்ளையை நேசிக்கும் தன்மை. அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஸ்மார்ட் வந்துருச்சான். எப்படி ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சுருக்குறோம், சின்ன ஃபோனு, ஸ்பீடான ஃபோனு, அழகான ஃபோனு, இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட். சின்ன சைஸு, அழகாக இருக்குது, ஸ்பீடாக வேலை செய்யும். நெட்டில் போனால் யூடியூப்பில் போனால் எத்தனையோ விஷயங்களை டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி அந்த பிள்ளையை முதல் பெஞ்சில் கொண்டாந்து வச்சாங்களாம், அந்த பிள்ளை டெவலப் ஆகிடுச்சான். இதுதான் நாம் பிள்ளைகளை நேசிக்கும் தன்மை. எப்படி குருவானவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரையும் கூப்பிட்டு வயரை கூப்பிட்டு நிற்க வச்சு பாட வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணது. அவங்க வருங்காலத்தில் நாம் அவர்களை ஊற்றுவிக்கும் பயிற்றுவிக்கும் டெவலப் பண்ணுற மக்களாய் காணப்படுகிறோம். இதுதான் திருச்சபை, இதுதான் வீடு, இதுதான் ஸ்கூல், இதுதான் நம்ம வீடு. நம்ம வீட்டில் யார் பின்னால் இருக்காங்களோ, நீ மண்டுன்னு சொல்லாமல் ஒன்றால் முடியும்னு சொல்கிறான்ல, எந்த பிள்ளையை தட்டி வளர்க்குறோமோ அந்த பின்னால் இருக்க பிள்ளைக்கு பேர் தான் தலித். தலித் என்பது ஒரு ஜாதி அல்ல. தலித் என்பது யார் எங்கே ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ, யாபேசை ஆண்டு ஒதுக்குனதில் ஆண்டவரை விசுவாசித்தான், வர வர அவன் எல்லையை பெரிதாக்கினார். நாம் கைவிடப்பட்ட பிள்ளைகளை நேசிக்கிற மக்களாய் கிளின்டன் யாருக்கு தள்ளப்பட்ட நிலைமை இருக்காங்களோ அந்த பிள்ளைகள் நீங்கள் முன்னால் கூப்பிடுங்க. அதுதான் மத்தேயு 18:2, மத்தேயு 19:3, மார்க் 10:13, லூக்கா 18:15. சிறு பிள்ளைகள் எண்ணத்தில் வருவதற்கு தடை செய்யாதீர்கள், ஒருவர் சிறு பிள்ளையைப் போல் மாற வேண்டும் என்று அனைத்து அவர்களை முத்தமிட்டார். அந்த வசனம் சொல்லுது. நீங்கள் நானும் அப்படி சிறு பிள்ளைகளை நேசிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த சிறு பிள்ளைகளை கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை, முதலாவது நம்ம வீட்டு பிள்ளைகளை
நான் மாடல் லைஃப். வீட்டில் நம்ம எப்படி இருக்கோம், அம்மா அப்பாவுடைய சண்டை எப்படி இருக்குது, அம்மா அப்பாவுடைய ஒற்றுமை எப்படி இருக்குது. சண்டை போடுறாங்க, திடீர்னு அப்புறம் பேசிக்கிட்டாங்க. இதுதான், அதாவது அழகா நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சொல்கிறார். அவங்க அம்மா அப்பா பற்றி அவர் எப்படி வாழ்க்கைன்னு சொல்கிறார். அம்மா ஒரு நாள் ஒரு சப்பாத்தி தீயை விட்டுட்டாங்களாம். தீஞ்சு போச்சு, சப்பாத்தி எரிஞ்சு போச்சு, கறி ஆகிட்டு. அதை வேஸ்ட் பண்ணாமல் அப்பா சாப்பிட்றாரு. அப்பா சாப்பிட்டுட்டு ஒன்றும் சொல்லலை. நைட்டு படுக்கிறப்ப அப்பா குட் மார்னிங் சொல்லுவாராம். குட் மார்னிங் சொல்கிறப்போ, அப்பா தீஞ்சு போன சப்பாத்தியை சாப்பிட்டியாப்பா, அது உனக்கு கசக்கலையா? இல்லைடா, நானும் வேலைக்கு போயிட்டு வந்தேன், அம்மாவும் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. அம்மா களைப்பாக வந்தாங்க, அந்த களைப்பில் ஒரு நிமிஷம் சப்பாத்தியை விட்டுட்டாங்க. அந்த சப்பாத்தி ஏன்டா வேஸ்ட் பண்ணோம், அந்த அம்மா மனம் புண்படுமில்ல நாங்களாம். இதுதான் குடும்ப உறவுன்னாராம். அதை நினச்சே வளர்ந்தாராம். அதனால் என் வாழ்க்கை உயர்ந்ததுன்னு அப்துல் கலாம் சொல்கிறாங்க. நாம் இந்த மாடலுக்கு தான் வீட்டில் மட்டும் இல்லை, வெளியில் கைவிடப்பட்ட பிள்ளைகள் அதை தான் வந்து ஹோம் ஆரம்பித்தாங்க. பெத்தேல் ஹோம் ஆரம்பிக்கப்பட்ட KNH ஹோம். இன்றைக்கி தலைவர்கள்லாம் மூடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்றாங்க. அது ஒழுங்காக கணக்கு எழுதாதால், ஒழுங்காக கணக்கு எழுதினா அந்த வரவு நின்றுருக்காது. தலைவர்கள் தப்பு பண்ண போய் தான் வெள்ளைக்காரன் நிப்பாட்டிட்டான். அதுக்கேற்ற அரசாங்கத்தை நியாயாதிபதிகளை கொடுத்த மாதிரி அரசாங்கத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, மூட வச்சிட்டார். யாருக்கோ வர வேண்டிய உறவை தானும் தன் பிள்ளைகளும் சாப்பிட்டாங்க. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, போங்கடான்ட்டார். நாம் பிறரை நேசிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? பிறருக்கு கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? இந்த பிரியமுள்ள நாம் நேசிக்கிறப்போ அந்த பிள்ளை பிறரை நேசிக்கும், அந்த பிள்ளை பிறருக்கு கொடுக்கும். எப்படி நாம் பிறரை நேசிக்கிறோமோ அந்த நேசிப்புங்க, நீங்கள் நானும் அப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? நீங்கள் நானும் சிறு பிள்ளைகளை நேசிக்கணும். முதலாவது நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு நம்முடைய மாடலை. செகண்டு, வெளியில் உள்ள பிள்ளைகளை நாம் நேசிக்கணும். நேசிக்கிறப்போ நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை செய்ய மாட்டோம். ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை நானே வளர்ந்துருவேன். உண்மைங்க, என் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு ரொம்ப கஷ்டம். நான் படிக்காதாள் கை நாட்டு, நான் படிக்கலை கை நாட்டு. என் பிள்ளைகளை நிறையா படிக்க வைக்கணும்னு நினச்சேன். அவன் உட்காந்து விடிய படிப்பான் தான் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க. நான் ஒரு நாளும் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க படித்ததே இல்லை. எனக்கே படிக்கலை, நாங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க. என் வேலையை பார்த்துட்டு தூங்கிடுவேன். ஆனால் ஆண்டவர் என் பிள்ளைகளையெல்லாம் உயர்ந்த நிலையில் கொண்டு போயிருக்கிறார். அதுக்கு காரணம் நான் பிறரை நேசித்ததை நோக்கம்தான். நீங்களாம் நேசிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? GL மூடி ஒரு பெரிய பிரசங்கியார். அந்த GL மூடி பெரிய பிரசங்கியார் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, அவர் ஒரு நாள் இவ்வாறு தன்னுடைய அனுபவத்தில் எழுதுகிறார். GL மூடி தூய அந்திரேயா ஆலயம் சாந்தாபுரத்தில் பேசுகிறார்னு போர்டு. நிறைய கூட்டம், நாசிரியத்தில் இருக்கவங்களாம் அங்கே வந்துட்டாங்க. நேரே கடவுள்கிட்ட கூப்பிட்டு போகிற ஊர். நேரே ஆண்டவர்கிட்ட போயிடுவாங்கன்னு கோயிலை சுற்றி மண் தர ஐயா நடந்தது, ஜான் தாமஸ் நடந்து தர. சர்ச்சை கழுவி குடிக்கிறாங்க, சர்ச்சை நேசிக்கிறாங்க. ஜான் தாமஸ் மாதிரி மாறினா தான் போக முடியும். நீக்க சர்ச்சை கழுவி குடித்தாலும் அந்த மண்ணில் நடந்தாலும் போக முடியாது. இதுதான் சரித்திரம், இதுதான் லைஃப். அது யாராக இருந்தாலும் அதுதான். அங்கேயே சொல்லிட்டு வந்துட்டேன், அந்த சர்ச்சில் சொல்லிட்டேன், அதை அந்த சர்ச்சில் சொல்லிட்டேன். மாடல் லைஃப். அப்படி GL மூடி பேசினா பெரிய கூட்டம். ஒரு ஏழை பையன், அழுக்கு ட்ரெஸ்ஸு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, முன்னால் வந்து உட்காந்துட்டேன். ஐயா பேசுகிறார் கேட்குறதுக்காக. அவனாக ஒருத்தர் வந்தார், எழுப்பினார். சின்ன பிள்ளைகளுக்கு கூட்டம் இல்லை, பெரிய ஆட்களுக்கு தான் கூட்டம். வெளியே போய் உட்காருன்ட்டாங்க. வெளியே கூட்டிக்கொண்டே விட்டுட்டாரான், வெளியே கேட்டுக்கு வெளியே. அவன் அழுதுகிட்டே நாங்கள் அழுதுகிட்டே இருக்கிறப்போ ஒருத்தர் வந்தார், நம்ம குருவானர் மாதிரி ஒருத்தர் வந்தார். கையை பிடிச்சார். என்ன தம்பி நிற்கிறேங்க? ஐயா, நான் ஏழை, போடுறதுக்கு சட்டை இல்லை, நான் ரோட்டில் நின்னேன். யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு சொன்னாங்க,
ஆண்டோடைய வார்த்தை கேட்பதற்காக உள்ளே வந்து உட்கார்ந்தேன். ஒரு மூப்பர் ஐயாவோ ஒரு குருவானவரோ என்னை எழுப்பி வெளியே கொண்டு விரட்டி விட்டாங்க. எனக்கு வாழ்வில்லையேயான்னு நினச்சி அழுது கொண்டிருக்கேன். அந்த வந்த மனிதர் அவங்க கைகளை பிடித்து கொண்டு உள்ளே அழைத்து வந்து முன் லைனில் உட்கார வச்சாராம். முன் லைனில் உட்கார வச்சுட்டு நேரே ஆல்ட்ருக்குள்ளே போய் உட்கார்ந்தாராம். அவர் தான் ஜிஎல் மூடியான். ஒருவேளை நாம் இந்த உலகத்திற்கு அதனால தான் ஜிஎல் மூடி அவருடைய மெசேஜில் அவருடைய செய்தியில் குறைஞ்சது 10 பேர் 20 பேர் மனமாற்றப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அந்த அடுத்தவரை நேசிப்பதால் இயேசு எப்படி பிரியமுள்ள ஒரு சிறுவன் மேலே ஆசையாக இருந்தாங்க, நீங்கள் நானும் அப்படி ஆசையாக இருக்கிறோமா? ஒருவேளை நீங்கள் நானும் அப்படி ஆசையாக இருக்கிறப்போ மட்டும்தான் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஏன்னா சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் என்னென்னா 16ஆம் நூற்றாண்டில் 1780 ஆரம்பித்தாங்களாம். விபிஎஸ் சண்டே ஸ்கூல் 1780 இங்கிலாண்டில் ஆரம்பித்த ராபர்ட் ரைட்ஸ், தாமஸ் ஸ்டார் 2 பேர். இங்கிலாண்டில் 25% கிறிஸ்தவ மக்கள், உயர்ந்தவர்கள் பணக்காரங்க, 75% ஏழை மக்கள். இந்த 25 வாரத்தில் ஒரு நாள் லீவு சண்டே. 25%ம் சர்ச்சுக்கு போயிடுவாங்க சண்டே. 75% சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. பணம் இல்லை, உணவு இல்லை, வருமானம் இல்லை, அடிமையான வாழ்வு, கஷ்டமான வாழ்வு. இல்லாத நிலைமையில் என்ன பண்ணுவாங்களாம், அந்த பணக்காரங்க சர்ச்சுக்கு போன பிறகு அவங்க வீட்டுக்குள்ளே போய் அந்த பிள்ளைகளெல்லாம் திருடுமா, என்ன இருக்குதோ எடுத்து சாப்பிடுவாங்களாம், திருடுவாங்களாம். இப்படி திருட்டு பழக்கம் அவங்கள்ட்ட அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சான். அப்போ தான் இந்த ராபர்ட் ரைட்ஸுங்கிறோம் தாமஸ் ஸ்டாக்குங்கிறவரும் அந்த பிள்ளைகளை கண்டுபிடித்து முதலாவது உணவு கொடுத்தாங்களாம், அவங்களுக்கு நல்ல ஆடை கொடுத்தாங்களாம். ஃபஸ்ட்டு உணவு, 2வது ஆடை, 3வது எஜுகேஷன், ஜீசஸ். அதுதான் சோப்பு சீப்பு கண்ணாடி. மிஷினரிகள் முதலாவது நமக்கு எஜுகேஷன் தான் கொடுக்குறாங்க, நாலேஜ் கொடுக்குறாங்க, நாகரிகத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கொடுத்த பிறகு இவங்க ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னு அவங்கள்ட்ட பார்க்குறாங்க. உன்னில் இயேசுவை காண்கிறேன். நீங்கள் யார், நீங்கள் ஏன் அந்த கொடுக்குறீங்க? அப்போ நாங்கள் வழிபடும் இயேசு எங்களோடு இருக்கிறார். அப்போ அந்த இயேசு எங்களுக்கு ஏன் வரக்கூடாது? அவனுடைய தாட். அந்த கிட்டத்தட்ட அவங்க காலத்துங்களில் 1,25,00,000 மக்கள் மாற்றப்பட்டாங்களாம். கிட்டத்தட்ட 25,000 சென்ட்ரு பிபிஎஸ் சென்டர் ஆரம்பித்தாங்களாம். பைபிள் ஸ்கூல், சண்டே ஸ்கூல். அப்படி தான் சண்டே ஸ்கூல் அந்த சிறு பிள்ளைகளை சேர்த்து அணைத்து அந்த பிள்ளைகளுக்கு உதவியை கண்டுபிடித்து செஞ்சாங்களாம். நீங்கள் நானும் நம்முடைய பகுதியில் இப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோம். கொடுப்பதற்கு ஈக்குவல் தூத்துக்குடி, நாசரேத், திருநெல்வேலிக்கு ஈக்குவல் மக்கள் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா ராணி சரிவால் கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுக்கறதுக்கு நமக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை. நீங்கள் எல்லாம் நிறையா கொடுக்குறவங்க தான். இருந்தாலும் நம்முடைய பகுதியில் நாம் இப்படிப்பட்ட பின்தங்கின பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்குறோமா, உணவு கொடுக்குறோமா? ஐஎம்எஸில் நான் 6 வருடம் நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். 2016 2021 வரை, 2016 2015 21 வரை நினைக்கிறேன், 6 வருஷம். எங்களுடைய காலங்களில் டே கேர் சென்டர் ஆரம்பித்தோம். டே கேர் சென்டர்னால் லோக்கல் பிள்ளைகளை கூப்பிடுறது, சுண்டல் கொடுக்கறது, இல்லை வடை கொடுக்கறது, இல்லை ஒரு இட்லி, இல்லை கொஞ்சம் கிச்சடி கொடுத்துட்டு நல்ல படிப்பு, ஒரு டியூஷன், அதுக்கப்புறம் ஒரு ப்ரேயர். இதுக்கு பேர் தான் டே கேர் சென்டர். 10 ரூபா சார்ஜ் பண்ணோம் ஒரு பிள்ளைக்கு. ஒரு டே கேர் சென்டர் 10 ரூபா, மாதம் 300 ரூபா கொடுத்தா ஒரு பிள்ளையை போதிச்சிடலாம். என்ன நடந்ததுன்னா அதிகமான ஞானஸ்தானம் உருவாச்சு. அந்த பிள்ளை நெஞ்சில் ஈரமான சிமெண்டில் யாரை சொல்லிட்டோம்? இயேசு எங்களோடு இருக்கிறார். இதுதான் 850 மிஷினரிகள் இருந்த காலங்களில் நாங்கள் பணி செய்த 6 வருடங்களில் 2000 மிஷினரிகளாக மாற்றோம். இப்போ அடுத்த 3 ஆண்டுகளில்
150 மிஷினரி குறைஞ்சி இப்போ 50 மிஷினரி கூடியிருக்காங்க. அதுக்கு மேலே கூட்ட முடியல. காரணம் டே கேர் சென்டர் தான். அதை கொண்டாந்து உங்கள்கிட்ட ஒரு ஃபிலிமை போட்டோன்னே உங்கள் தாலி செயினை ஒத்து போட்டு போயிடுவீங்க. உண்மையிலே நான் எத்தனையோ டே கேர் சென்டர் ஆரம்பிக்கிறப்போ போயிருக்கேன். கடைசி அஸ்ஸாம் போயிருந்தேன். 150 கிலோமீட்டர் 7 மணி நேரம் ரன்னிங் டைம். 150 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம்? 7 மணி நேரம். ரோடு இல்லை, கரண்ட் இல்லை. இதேமாதிரி ஜூலை மாதம் மழை. இந்த வண்டியை நிறைய இடத்துல தள்ளிக்கிட்டே போனோம். வழியில் ஒன்றுமே கிடைக்கல உணவு. கடைசியாக போய் நின்ன பிறகு அந்த பாயிண்ட்டுக்கு போய் சேர்ந்து சுற்றி மலை. ஃபஸ்ட்டு எங்களுக்கு போனோன்னு நல்ல உணவு கொடுத்தாங்க. டீ, உப்பும் சீனியும் போட்டது. உள்ளே போகல, பசி. அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உப்பு போட்டு டீ குடிக்கான். எப்படி இருக்கும் பாருங்கள். சீனி வாங்க முடியல. ஆனால் ஒருவேளை உணவு கொடுத்த பிறகு நேற்று அந்த பிள்ளைகள் சாராட்டக்கர் கல்லூரியில் வந்து டான்ஸ் ஆடினாங்க. என்ன அழகா, என்ன அருமையாக ஆடிச்சு தெரியுமா? இதுதான் கிறிஸ்தவம். நீங்கள் நானும் தங்களை அர்ப்பணிக்கிறப்போ அந்த பிள்ளைகள் வளர்ச்சி அடையுது. நம்முடைய குடும்பத்தில் மாடல் லைஃப். அடுத்த பிள்ளைகளை நம்ம வளர்க்குறப்ப தாம் பிள்ளைகள் தானாக வளரும். இப்படிப்பட்ட வாழ்வை ஆண்டவர் நமக்கு அர்ப்பணித்திருக்கிறார். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களாக வந்திருக்கிறோம். ஒரு விசை கூட தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க. நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை பிளஸ் பண்ணுங்கள் தகப்பனே. ஒரு விசை கூட அப்படியே பாதத்தில் வந்திருக்கிறாப்பா. இந்த நாளில் கூட சிறு பிள்ளைகளே நாங்கள் எப்படி வளர்க்கணும், ஒரு மாடல் லைஃப்னு சொன்னீங்கப்பா. மற்றபடி வெளியில் உள்ள பிள்ளைகள் நாங்கள் எப்படி நேசிக்கணும் என்பதை பற்றி எங்களுக்கு சொன்னீங்க தகப்பனே. ஒரு விசை கூட உங்களுடைய பிரசனை எங்களோடு இந்த தயவுக்காக கூட நன்றி. வந்த மக்கள் மத்தியில் குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் அமைதி இல்லைப்பா. நானும் என் கணவரும் ஒரு அமைதி இல்லாத வாழ்வில் வாழ்கிறோம். நானோ ஒரு கிறிஸ்தவ மகள், அவரோ மாற்று மதத்தினர். எங்கள் 2 பேருக்கு ஒரு ஒப்புனை இல்லைப்பா. இதில் என் பிள்ளைகள் மத்தியில் நாங்கள் சமாதானமாக வாழ முடியல. ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. ஒரு விசை கூட மனமருங்கப்பா. நான் உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. கணவருக்கும் மனைவிக்கும் உள்ள அந்த இடைவெளி தகப்பனை மாற்றப்படணும். ஒரு விசை கூட தகப்பனே நீங்கள் வாங்கப்பா, அந்த இடைவெளியை நிரப்புங்க தகப்பனே. அந்த மகளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்வை கொடுங்க தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே அன்னாலை போல் நான் குழந்தை இல்லாமல் ஏக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறேன். எனக்கு ஒரு குழந்தையை தருவீர். நான் IMS NMSI FMBV விஸ்வானி ஒரு ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு ஒரு அன்பு மகள் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுட்டு வார்த்தையின்படி ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. பல ஏக்கங்கள், பல கண்ணீரான வாழ்வு, பல அமைதி இல்லாத வாழ்வுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட மனமிருங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஏக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் தகப்பனே, இந்த யாம் சாந்தாபுரம் அந்திரேயா திருச்சபையின் மக்கள் மத்தியில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், உம்முடைய விடுதலையின் கரம் இறங்கட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. உம்முடைய கிருபை இறக்கட்டும். என்ன நோக்கத்தோடு அழைத்து வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டி